வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அதே மாதிரி சார், இப்ப நெறைய பேத்துக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா வழி தெரியாம உட்கார்ந்திருப்பாங்க. அது வழி தெரியாம சரி எதுவும் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. அடுத்து இந்த அரசியல்ல சோபிக்கணும், நல்ல லெவலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க. அரசு பதவிக்காக படிக்கிறவங்க, எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க. இவங்க எல்லாமே அந்தந்த துறையில சிறப்பா ஜெயிக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா சார்? ஒரு ஜாதகத்துல லக்கணங்கிறது ஆரம்பம், ஆரம்ப புள்ளி. அப்ப லக்கணங்கிறது ஆரம்ப புள்ளி. பிறப்பு 2ஆம் இடம் வருமானம், 3ஆம் இடம் முயற்சி, 4ஆம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம், 5ஆம் இடங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள், பூர்வ புண்ணியம், தெய்வ வழிபாடு, குலதெய்வம், 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி, 7 திருமணம், 8 விபத்து, சர்ஜரி, வட்டி கட்டுறது, தண்டை கட்டுறது, 9 பாக்கியம், 10 தொழில், 11 லாபம், 12ங்கிறது விரயம். 12ஆம் இடங்கிறது விமல யோகம்னு பேர். சொர்க்கவாசலுங்கிறது 12ஆம் இடம் தான். கடைசியாக போய் சேர்றதும் 12ஆம் இடம் தான். எல்லா கஷ்டமும் ஒரு சினிமா எடுக்கிறாங்க. சினிமாவில் ஆரம்பத்தில் ஒரு சீன் இருக்கும், அப்புறம் கதாநாயகன் வருவார், அப்புறம் என்ட்ரி சீன். சினிமாவில் என்ட்ரி கொடுக்குதுன்னு ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுக்குதுன்னு கூட ஒரு வார்த்தை இருக்குது. என்ட்ராவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பால பருவம் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் பள்ளி பருவம், அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகிறது, குடும்ப கஷ்டம், அதுக்கப்புறம் 2 பாட்டு, 2 ஃபைட்டு, கஷ்டம், அந்த குடும்ப சுமையை தூக்கி சமக்கிறது, கடைசியில் வில்லங்கிட்ட சண்டை போட்டு அத்தனையும் காப்பாற்றுறது, ஏதோ ஒன்று முடித்து கடைசி சுபம்னு போடுறாங்க இல்லையா, அந்த சுபத்துக்கான நட்சத்திரம் ரேவதி. சுபத்துக்கான நட்சத்திரம் ரேவதி. கடைசி நட்சத்திரம் ரேவதி. 108வது பாதம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இது ரேவதி. அப்போ ஒரு மனுஷன் கஷ்டத்துலேருந்து மீளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்களால கஷ்டத்துலேருந்து மீள முடியும். அப்படி ரேவதியில் கிரகமே இல்லை, நாங்கள் சிக்கிட்டோமேன்னு நினைக்க வேண்டாம். இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக காலையில் நைட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா, துளசி வாங்கி அந்த துளசியை அந்த காம்பை விட்டுட்டு அந்த இலைகளை பூரா பறித்து தண்ணீரில் ஊற வச்சுட்டு படுத்துடணும். காலையில் எந்திரிச்சு அந்த துளசி தனியாக எடுத்து வெளியில் போட்டு வச்சுக்கிறணும். அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிடணும். அந்த தண்ணியில் முகம் கழுவணும். அந்த தண்ணியை கொஞ்சம் குடிக்கணும். இது ரெகுலராக அவங்க செய்யணும். அந்த தண்ணியில் தான் முகம் கழுவணும். அவங்களுடைய முகப்பொழிவு எல்லாமே மாற ஆரம்பிக்கும். துளசி எதுன்னு கேட்டிங்கன்னா புதன் தான் துளசி, சரியா? அப்போ அது ரெகுலராக அவங்க பிரயோகம் பண்ணணும். அதுக்கப்புறம் தினசரி அவங்க அந்த சடாரின்னு சொல்லக்கூடிய பெருமாள் கோயிலில் சடாரி விற்கிறாங்க இல்லையா, தினசரி அந்த பெருமாளுடைய தரிசனம் ரெகுலராக செய்யணும். அந்த சடாரி வைத்து கொள்ளணும். முதல்ல அவங்க ஜாதத்தில் கிரகம் தசாபுத்தியெல்லாம் சப்போர்ட் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் அதை முடிவு பண்ணணும். எல்லாருக்கும் இது செஞ்சு நடக்கலைன்னு என்னையும் சொல்லக்கூடாது. இது யாருக்கு அந்த அந்த மாதிரியான வெளிநாடு போக முயற்சி செய்கிறவங்களுக்கு 12ஆம் இடம் தான்மா பாதம், லக்கணம் தலை. 12ஆம் இடம் தான் வெளிநாட்டு பிரயாணம், 12ஆம் இடம் தான் லக்னம், 12ஆம் இடம் தான் உங்களுக்கு பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், 12ஆம் இடம் தான் வெளிநாட்டு வாழ்க்கை, 12ஆம் இடம் தான் விமல யோகம். ஒரு பொலிட்டீஷியனாக மாறணும் அப்படின்னா அந்த சடாரியை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறணும். பெருமாள் பாதத்தில் வச்சுட்டு ஒரு 48 நாள் அந்த சடாரிக்கு பூஜை பண்ணி அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். வசதி இல்லாதவங்க டெய்லி சடாரி வாங்கி தலையில் வச்சுக்கலாம். வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடியவர்கள், வெளிநாடு போய் தான் கடன் அடைக்கணும், எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ கல்ஃப் கண்ட்ரிக்கு போய் வேலைக்கு போய் தான் நான் கடன் அடைக்கணும், இல்லை மலேசியா சிங்கப்பூர் போய் தான், அதுக்கான எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ண அலைகள் இருக்கும். அவங்க இந்த பயிற்சி இந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது, மகாவிஷ்ணுவுடைய சகஸ்கரநாமம் படிக்கும் பொழுது, இந்த சடாரி டெய்லி தலையில் வைத்துக்கொள்ள. சடாரி எங்கே வைப்பாங்க? தலையில் வைப்பாங்க. ஆனால் அதில் என்ன இருக்கும்? பெருமாளுடைய பாதம் இருக்கும். அதுதான் ரேவதி நட்சத்திரம். ரேவதி தான் சடாரி. காலபுருஷனுக்கு கடைசி நட்சத்திரம், காலபுருஷனுக்கு கடைசி வீடு மீனம். எல்லா படத்தில் கிளைமாக்ஸில் என்ன போடுறாங்க? சுபம்னு போடுறாங்களா இல்லையா? பெருமாளுடைய பாதம் பட்டா சுபமா அசுபமா சொல்லுங்க? சுபம் தான். எதுக்கு கோயிலில் சடாரி வைக்கிறாங்க? எதுக்கு சடாரி வைக்கிறாங்க? இனிமேலாம் நல்லா இருப்போம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இனிமேலாம் உனக்கு நல்ல காலம் பிறக்கட்டும் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஸோ அப்போ அந்த சுபமான வார்த்தைகளை பேசுவது, கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தால் அந்த சடாரி 48 நாள் பெருமாளுடைய பாதத்தில் பூஜை செஞ்சு நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்வது. எந்த வசதியும் இல்லைன்னா சடாரி டெய்லி தலையில் வைத்துக்கொள்ள. விஷ்ணு சகஸ்கரநாமம் அவங்க பேரில் அர்ச்சனை செய்ய. வெளிநாட்டு பிரயாணம் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன செய்யணும்? வீட்டில் டெய்லி துளசி தண்ணியில் முகம் கழுவணும்.
துளசி தண்ணியில் முகம் கழுவுனீங்கன்னா வருமானம் வந்தே தீரும், ம். முகம் மாறியே தீரும். துளசி மாதிரி ஒரு மூலிகை உலகத்திலே கிடையாது. துளசி தீர்த்தம் சாப்பிட்றது, பச்சை கற்பூரம் போட்டு சாப்பிட்றது பணம் பொருளாதாரம் பெருகிறதுக்காக தான். சரியா? ஸோ இதை செய்ய கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் 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 நிச்சயம். ஓகே சார். அப்ராடு போயிடலாம், வெளிநாடு போயாச்சுன்னா கஷ்டம் தீர்த்துரும். சரியா? 12ஆம் இடம் தான் வெளியூர் வெளிநாடு, 12ஆம் இடம் தான் உச்சபட்ச பதவி, 12ஆம் இடம் தான் விமல யோகம்னு அதுக்கு பேர். அத்தனையும் கிடைக்கும். ஸோ இந்த அரசு பதவி கிடைப்பதற்கும் இந்த பரிகாரம். சடாரி ஓகே ஓகே. வைகுண்ட பிராப்தி. புரியுதா? பூலோக வைகுண்ட இது ஸ்ரீரங்கம்மா. ஸ்ரீரங்கம் தெரியல. புரியுதா? ஸ்ரீரங்க ரங்கநாதர் பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடியது. இது வைக்கிறது அவங்களுக்கு யோகம். ஓகே சார். எப்பயுமே சுபமான வார்த்தைகள் பேசணும். நீங்கள் வீட்டில் உட்காந்து நெகட்டிவாக பேசுனீங்கன்னா அந்த நம்மளுடைய இடமே வந்து நம்மளை ததாஸ்து அப்படிக்கும். ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளே உட்காந்து மருந்து குடிச்சிட்டுமான்னு கேட்பாங்க. ஒரு ஜோசியர் காலையில் ஃபோன் பண்ணி அண்ணே நான் மருந்து குடிச்சிட்டுமானேன்னு கேட்குறாரு காலையில். நான் இன்னைக்கு இல்லை, ஏற்கனவே நடந்து நம்ம மீடியாவிலே சொல்லியிருப்பேன். அப்படிலாம் நெகட்டிவாக பேசக்கூடாது. பாசிட்டிவ் திங்கிங்கை அவங்க வளர்த்துக்கிறணும். அது அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக தரும். துளசி தீர்த்தம் அதனால தான் டெய்லி சாப்பிட்றது. துளசி நம்ம முகம் கழுவுது. அதனால தான் கன்னிமொழியில் வீட்டில் வந்து கன்னி மாடம், துளசி மாடம்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த காலத்துலலாம் வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் வச்சுருக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் மீடியாலாம் பார்த்துட்டு எல்லோரும் வைக்கிறாங்க. அதுபோல் வீட்டு வாசலில் செருப்பை கழட்டி போடக்கூடாது, வாசலில் கழட்டியே போடக்கூடாது. வீட்டு வாசல்ங்கிறது உங்களுக்கு வந்து குருவோட மூளை. அது அந்த குரு வந்து வீட்டில் எதுக்கு மரச்சாம அதிகமாக வச்சுருந்தாங்க. இப்போ எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி சோஃபா பிளாஸ்டிக் சேர் அதிகமாகி போச்சு. மரச்சாம வந்துருச்சுன்னா குரு உள்ளே வந்துட்டார்னு அர்த்தம். குருவும் சூரியனும் உள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். சூரியன் மரம்மா, அதை பர்னிச்சராக செஞ்சால் குருமா. குரு சூரியன் தான் மரம். மரச்சாம எந்த வீட்டுக்குள்ளே சேருதோ அங்கெல்லாம் ஃபினான்ஸ் நல்லா இருக்கும்னு அர்த்தம். ரோஸ் வுட் மரம் யார் வீட்டில் இருக்கோ அவங்கெல்லாம் ஃபினான்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். மரச்சாம வீட்டில் வர 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 கஷ்டம் தீருன்னு அர்த்தம். பூரா இரும்பு சேராக உள்ளே வச்சுட்டிங்கன்னா சனி உள்ளே வந்துட்டாருன்னு அர்த்தம். ராகு பிளாஸ்டிக்கு, பாம்பை வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நிறைய வீட்ல பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணி. அதானே இருக்குது. இந்த டேபிள் மேட் இது இரும்பு தானே? அது இது இரும்பு தானே? அது அப்போ சனியோட ஆதிக்கம் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். வீட்டில் குருவோட ஆதிக்கம் அதிகமான மரம் ரேட்டு கூட, கொஞ்சமாவது மரச்சாமனா வச்சுக்கணும். அதுக்காக சந்தன குச்சியாக வச்சுக்கோங்க, உரைச்சி டெய்லி போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. எந்த பொருள் வீட்டில் இருக்கலாம், எந்த பொருள் வீட்டில் வைக்கக்கூடாதுலாம் லாஜிக் இருக்குது. நான் வந்து பேசினதுக்கப்புறம் எல்லாம் யூடியூப்பில் காப்பி அடித்து அடிக்கிறது. வீட்டில் இயங்காத பொருட்கள் இருக்க வேண்டாம்னு நான் சொல்லி 3 வருஷம் ஆச்சு. ஆதனில் இயங்காத பொருட்கள் இருந்தால் கடுமையாக பாதிப்பு வரும். அதுக்கு நான் டெஃபனேஷன் கொடுத்து நான் சொல்லியிருக்கேன். அது நான் கண்டுபிடிச்சதில்லை, என் குருநாதர் கண்டுபிடிச்சது. ஏன்னா ஒரு ஆள் பேசுகிற எடுத்துக்கொண்டே அப்படியே பேசுறது. கஷ்டம் தீரணும் அப்படின்னா ரேவதியில் ஒரு கிரகம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரேவதி நட்சத்திரத்தை நாம் இயக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரம் சடாரி, பெருமாளுடைய பாதம் ரேவதி. ஸோ அதை இயக்கம் செய்ய பெருமாளுடைய பாதம் பிடித்ததுக்கான விஷயம் நமக்கு கிடைக்கும். ஆனால் சில பேர் சடாரி எல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்லையா? வீட்டில் தனி பூஜை அறையாக வச்சுருப்பாங்கல்ல. நான் சொல்கிறது வசதியான ஆளுகளுக்கு. ஏழைகளுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? ஏழைகளுக்கு தான் டெய்லி போய் சடாரி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம்ல, சந்தனம் வச்சுக்கோங்கன்னே சொல்கிறோம்ல. சந்தனம் எல்லாத்துக்குமானது. சந்தனம் எல்லாருக்குமானது. சந்தனம் வந்து ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது சந்தனம். லக்கணத்தில் குரு திக்பலம், லக்கணங்கிறது தலை. அப்போ டெய்லி சந்தனம் வச்சா கஷ்டம் வராது. அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் கேரள மக்கள் யார் கஷ்டப்படுறா? 90% நல்லா இருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரி அங்கங்கேயும் போய் உழைக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, உழைக்கிறாங்க கஷ்டமாக. இங்கேருந்து முன்பின் தெரியாத நாடுகளே உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அவங்க ஊரை பாருங்க, சந்தனம் வச்சுருப்பாங்க. நெத்தியில் சந்தனம் வைக்காம வெளியே வர்றாங்களா சொல்லுங்கள்? சந்தனம் ஓரமில்லாமல் வைக்கலை. அது எல்லாத்துக்கும் நல்லது, ஆரோக்கியம் எல்லாத்துக்கும். எல்லோரும் செய்யக்கூடிய மிக எளிய பரிகாரங்கள் மூலமா நிறைய பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு தீர்வுகள் சொல்லியிருக்கீங்க. எங்க நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி. நன்றிப்பா, நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.